நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பார்ந்த இறை சமூகமே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த 1 மணி நேரம் ஆராதனையில் நாம் கலந்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய ஆராதனையானது சேலம் மறைமாவட்டம் செவ்வை நகர் பங்கு இளைஞர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க ஒரு முயற்சியாக ஏறெடுக்கிறார்கள். எனவே உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் நாங்கள் எடுக்கின்ற முயற்சியை ஆசீர்வதித்து தொடர்ந்து இளைஞர்கள் வழியாக ஆண்டவர் உலகெங்கும் பறைசாற்றப்பட இந்த ஆராதனையிலே மன்றாடுவோம். ஆண்டவரை புகழ்ந்து இந்த பாடல் வழியாக இப்பொழுது நாம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்து அவரை மாட்சிப்படுத்துவோமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் என்ற இந்த வார்த்தைகளை நாம் பாடி இதோ ஆண்டவர் நம் மத்தியிலே வீற்றிருக்கின்றார். பரிசுத்த உள்ளத்தோடு அவருடைய இந்த மகிமையான பிரசன்னத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி அவரை ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுவோமா? பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்.
ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். இந்த வசனங்களை நம்முடைய உள்ளத்திலே எடுத்து செல்வோம். இதோ நாம் துதிக்க இருக்கின்ற இந்த வார்த்தைகள், ஜெபிக்க இருக்கின்ற இந்த வரிகள் அனைத்தும் ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார். உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்தி செல்வார் என்றான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைகளை தியானித்து, ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே என்று உணர்வு மிக்க அந்த வார்த்தைகளை நாம் பாடி ஆண்டவரை புகழ்வோமா? ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நேரத்திலே தூதர்களோடு நாம் இணைந்து ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி கூறி ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். வான தூதர்கள், சேராபீன்கள் எல்லாம் இந்த நேரத்திலே இதோ நம் மத்தியிலே வந்து ஆண்டவருக்கு யாழிசைத்து பாடி புகழ்ந்து ஆண்டவரை கன மகிமைப்படுத்துகின்ற இந்த வேளையிலே அந்த வானதூத அணிகளோடு நாமும் சேர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வோடு அனைவரும் இந்த வரிகளை உணர்வு பூர்வமாக அந்த ஆழமாக தியானித்து அந்த வான தூதர்களோடு இணைந்து ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் என்ற இந்த வரிகளை பாடி ஜெபிப்போமா? காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை புகழ்ந்து அவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்திலே நாம் இப்போது இருக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தைகளை நான் அறிய செய்யும். எப்படி நான் அறிவது? இதோ ஆண்டவரின் ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கின்றார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 6வது அதிகாரம் இறைவசனம் 19 இவ்வாறு கூறுகிறது: உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவரல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதோ நம்முடைய உடல் கடவுளின் ஆவியானவர் வாசம் செய்கின்ற இடமாக இருக்கின்றது. ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் இறை சித்தம் நிரம்ப நடைபெற்றது. அந்த ஆவியானவர் தொடக்கத்திலே இதோ நீர்த்திரளின் மீது அசைவாடிய பொழுது கடவுளின் திருவுளமான இந்த உலகமே படைக்கப்பட்டது. ஆம், ஆண்டவர் மனிதனின் நாசிகளில் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதுகிறார். அங்கே மனிதன் பிறப்பெடுக்கிறான். கடவுளின் சாயலோடு ஒன்றாக இருந்த மனிதன் அந்த ஆவியானவரின் துணையோடு கடக்கிறான். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், எப்போது அன்னை மரியா மீது ஆவியானவரினுடைய அந்த நிரம்புதல் வந்ததோ அப்போதுதான் அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியின் வயிற்றில் பிறக்கிறார். எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது தூய ஆவியானவர்
திருமுழுக்கிலே பொழியப்பட்டாரோ அப்போது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற ஆண்டவர் சித்தமானார். சீடர்களுக்கு பெந்தகோஸ்தே நாளிலே அக்கினி வடிவிலே எப்போது அந்த ஆவியானவர் பொழியப்பட்டாரோ அப்போது அவர்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமன் பார்த்தவர்களே, இளைஞர்களே, இதோ உலகம் மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலும் கடவுளின் ஆவியானவர் இப்போது தமது பிரசன்னத்தை நாம் ஒவ்வொருவர் மீதும் பொழிகின்றார். அன்று நாம் வாசித்த அதே அற்புதங்களும் அதே அபிஷேகங்களும் இன்று நமக்கு பொழியப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஆராதனையிலே புதிய மனிதர்களாக எப்போது ஆவியானவர் நம் மீது இறங்குகிறாரோ, எப்போது அவருடைய செயல்பாட்டிற்கு நாம் நம்மையே தயாராக கொடுக்கிறோமோ அங்கு மாற்றம் நடக்கிறது. ஆம், இதோ இந்த திரு அவைக்கு உண்மையுள்ள பணி செய்ய இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரட்டும் முயற்சியாக ஆவியானவர் இப்போது வருகின்ற இந்த வேளையிலே கேட்போம். வாரும் தூய ஆவியே என்ற இந்த பாடலை நாம் பாடி, ஆவியானவரே, இந்த உலக போக்கிலே நாங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். வேலையில்லா திண்டாட்டங்கள் என்னென்னலாம் எங்களை பாதம் வரவிடாமல் தடுக்கிறதோ எல்லாவற்றையும் தகர்த்தெறியும் ஆவியானவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் சித்தம் தாங்கி நடக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் என்று இந்த பாடல் வழியாக நாம் ஆவியானவரை புகழ்ந்து பாடுவோமா? தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். மீண்டும் பாடுவோம். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீரானவரே, இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த தண்ணீரால் கழுவி அருளும். எங்களுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றிற்கும், ஏங்கி தவிக்கின்ற இந்த தாகத்திற்கும் ஜீவ ஊற்றாக வந்தருளும். வழி தவறி செல்கின்ற எங்களுக்கு ஆலோசனை தந்து தேற்றும், நல்வழிப்படுத்தும் ஆவியானவரே, எங்கள் முழுவதுமாக எங்களை ஆளுகை செய்யும் என்று பாடுவோமா? ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை காதரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை காதரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து, வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்ய, ஆளுகை செய்யும். ஆவியானவரே, இதோ பெந்தகோஸ்தே விழாவிலே அந்த நாளிலே பயந்து அந்த அறையிலே தாளிட்டு கொண்டு அழுது புலம்பி
இதோ என்னை கொன்று போடுவார்கள் என்று உலகத்தை நோக்கிய அச்சத்திலே சீடர்கள் முடங்கி கிடந்தார்கள். அந்த நேரத்திலே அக்னியான உமது பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட பொழுது, எது வந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்காக நான் செல்கிறேன், உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று துணிந்து எழுந்தார்கள். இன்று முடங்கி கிடக்கின்ற இந்த திரு அவை அடுத்த இளைஞ சமுதாயத்தை நோக்கி அந்த அக்னியான உமது பிரசன்னத்தை, அந்த கதிர்களை பொழிய வேண்டுமா? இந்த வரிகளை பாடி உம்மை உமது பிரசன்னத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அகினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அகினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். மீண்டும் பாடுவோமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். இறைவாக்கினர் எரேமியா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 4 10 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பானாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எரேமியா புத்தகத்திலிருந்து இப்போது நாம் வாசிக்க கேட்டோம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாகும் முன்பே அறிந்திருந்தேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அன்று எரேமியாவிடம் பேசிய ஆண்டவர் இன்று நம் மத்தியிலே வந்திருந்து நம்மோடு பேச இருக்கின்றார். ஆண்டவரே, ஒன்றும் அறியாத சிறு பிள்ளை
நான் என்று நாம் நினைத்து கொண்டு ஆண்டவரிடம் பேசுகிறோம். ஆனால் அவர் சொல்கிறார், நீ சிறுவன் அல்ல, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை நம் வாயில் வைத்திருக்கின்றார். ஆம் அன்பார்ந்த இளைய சமூகமே, ஆண்டவரின் சித்தத்திற்கு ஏற்ப அன்று எரேமியாவிடம் பேசிய அந்த ஆண்டவர் குரலை இன்றும் நாம் கேட்போம். நற்கரனிலே வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு பேச இருக்கின்றார். தன்னுடைய சீடர்களிடம் அன்பாகவும் நட்பாகவும் பழகிய அதே உரிமையோடு, நண்பா வா, இதோ நான் உன்னோடு பேசுகிறேன், என்னோடு தங்கி என்னோடு உணவு உண்டு என்னோடு இருக்க மாட்டாயா? நற்கரனிலே வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏக்கத்தோடு நம்மிடம் பேசுகின்றார். இதோ நான் என்னாலும் உனக்காக இருக்கிறேனே, இன்றுதான் உனக்கு நேரம் கிடைத்ததா என்னை பார்க்க? ஆண்டவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்போம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்ற அந்த வார்த்தையோடு ஆண்டவரின் திட்டத்தை நாம் கேட்க இந்த பாடல் வழியாக ஆண்டவரே பேசும் என்று உரிமையோடு கேட்போமா? இயேசுவே என்னிடம் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் மாயனை தேற்றுவாயா, தாகத்தில் நான் வாடினேன். பேசுகின்ற தெய்வமானா பேசுவே இயேசுவே நான் வாழுவேன். ஆசையோடு காத்திருந்தேன், பேசுமே இயேசுவே நான் கேட்கின்றேன். இயேசுவே என்னிடம் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். ஆண்டவர் பேசினால் மாற்றங்கள் நடக்கும். இதோ ஒரு வார்த்தை, ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் சொன்னதெல்லாம் அங்கு நிறைவேற்றப்படுகிறது. இன்று நாம் கேட்போம், ஆண்டவரே இதோ எங்கள் வழியாக பேசும். அன்று எரேமியாவிடம் பேசியது போல, பல இறைவாக்கினர் வாயிலாக பேசியது போல எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் பேசினால் மாற்றம் நடக்கிறது, நீர் பேசினால் அற்புதங்கள் நடக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னாலே நோய் நொடிகள் எல்லாம் குணமாகுகிறது என்று அந்த வார்த்தையை எங்களோடு பேசும் ஆண்டவரே என்று வாஞ்சையோடு கேட்போமா? நீ பேசினாய் உயிர் வந்தது, நீ பேசினாய் பசி நின்றது, நீ பேசினாய் மனம் திறந்தது, நீ பேசினாய் விழி தீர்ந்தது, நீ பேசினாய் என் வாழ்விலே குறைவான எல்லாமே நிறைவாகுமே. நீ பேசினாய் என் தெய்வமே, அழியாமல் என் வாழ்வு நிலையாகுமே. பேசுவே இயேசுவே நான் கேட்கிறேன், இயேசுவே என்னிடம் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். தேடும் மாயனை தேற்றுவாயா, தாகத்தில் நான் வாடினேன். பேசுகின்ற தெய்வமானா பேசுவே இயேசுவே நான் வாழுவேன். ஆசையோடு காத்திருந்தேன், பேசுவே இயேசுவே நான் கேட்கிறேன். இயேசுவே என்னிடம் பேசுவாயா, பேசினால் நான் வாழுவேன். தேடிடும் மாயனை தேற்றுவாயா, தாகத்தில் நான் வாடினேன். இப்பொழுது நமது மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் நாம் பாட வேண்டிய பதில் பல்லவி,
உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நல்லாயினே எம் இறைவா, உம் திரு அவை பணியாளர்கள் அனைவரையும் உமது திருப்பணியினை செவ்வனே செய்து உம்மை பிரதிபலிக்கவும், அவர் உம் பணியை செய்ய வேண்டிய உடல் உள்ள ஆன்ம நலனினை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். துணையாளரே எம் இறைவா, எம் பங்கிலுள்ள குடும்பங்களுக்கு நீ செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் குடும்பங்களில் நிலவும் பிரச்சனைகள் சமாதானமற்ற நிலை நீங்கி அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் பெற்றிட அமைதியான வாழ்க்கை வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அஞ்சாதே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொன்ன எம் இறைவா, பில்லி, சூனியம், கட்டுகள், மாந்திரகம் இவற்றால் தவித்து கொண்டிருக்கும் நம் மக்களை மீட்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். என்னை அறிந்த எம் இறைவா, இன்று எம் பங்கில் உம் பணியை செய்ய தேர்ந்து கொண்ட இளையோர்கள், சிறு பிள்ளைகள் அனைவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இந்நாள் வரை எம்மோடு இணைந்து வழிநடத்தியமைக்காக நன்றி கூறுகின்றோம். மேலும் உம் பணி செய்ய வேண்டிய ஞானத்தையும் ஆற்றலையும் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிவிட்டேன். ஆண்டவரே, வழிமாறி கொண்டு இருக்கும் இளைய சமுதாயத்தை உம் கரங்களில் வைத்து அவர்கள் தவறான வழிகளை தவிர்த்து நேரிய வழியான உம் வழியை பின்பற்றவும் உம்மை கண்டு உம்மில் மயங்கும் சூழலை ஏற்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இரக்கத்தின் நல்ல ஆயனே எம் இறைவா, குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தையும், திருமணம் ஆகாமல் இருக்கும் இளையோர் இளம் பெண்களுக்கு திருமண தடை நீக்கவும், வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஒரு சில மணித்துளிகள் நம் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த வேண்டுதல்கள், விருப்பங்களை ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். இது நாள் வரை நம்மை பராமரித்து பாதுகாத்து எத்தகைய பிரச்சனை வந்தாலும்
நம்மோடு உடன் இருக்கின்ற அன்பு தெய்வத்திடம் நம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுப்போம். ஆண்டவருடைய இந்த தெய்வீக பிரசன்னத்திலே நம்மை முழுவதுமாக சரணடைவோம். இது நாள் வரை ஆண்டவர் நமக்கு எத்தனையோ விதத்திலே பல வல்ல செயல்களை செய்திருக்கின்றார். நாம் இப்போது ஏறெடுத்த அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தை வந்து அடைந்திருக்கின்றது. இதோ நம் உடல், பொருள், ஆவி, ஆன்மா அனைத்தும் ஆண்டவரின் திருப்பாதத்திலே நற்கரனிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் சமர்ப்பிப்போம். இந்த பாடல் வழியாக, ஆண்டவரே, இதோ எங்கள் உடல், பொருள், ஆவி எல்லாம் உமக்கு கொடுத்து விட்டோம். நீர் எங்களுக்கென்ன வகுத்திருக்கின்ற திட்டங்கள் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனையிலே எங்கள் கண்களை நீர் திறந்திருக்கின்றீர். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, முழுவதுமாக சரணடைகிறோம். சரணாலயம் 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 சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றே உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 16 முதல் 22 முடிய. அப்பொழுது ஒருவர்
இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர், எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். இயேசு அதற்கு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அற்புதமான ஒரு இறை வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த பணக்கார வாலிபன் பொருளை பிடித்துக்கொண்டு, செல்வத்தை பிடித்துக்கொண்டு, உலக இன்பங்களை பிடித்துக்கொண்டு, மாறாத செல்வமாகிய இந்த உலகத்திலே மிக உயர்ந்த செல்வம் நம் ஆண்டவர் இயேசு, புனித பவுலடிகளார் அந்த ஆண்டவரை இறுக பற்றி கொண்டார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் கிறிஸ்து என்னும் ஒப்பற்ற செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்காக குப்பை என தூக்கி எறிந்து ஆண்டவரை பற்றி கொண்டார். அதனால்தான் அவர் உயர்ந்து நின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு போதித்தார். துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள், அவமானங்கள், வேதனைகள் கூட அவரால் நிலைத்து நிற்க முடிந்தது. ஆனால் பணக்கார இளைஞனோ ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை உதறி தள்ளிவிட்டு குப்பையாகிய செல்வத்தை பற்றி கொண்டதால் தான் அவன் முகவாட்டத்தோடு சென்றான். என் அன்பார்ந்த தம்பி தங்கைகளே, இளைஞர்களே, இளம் பெண்களே, சேலம் மறைமாவட்ட கத்தோலிக்க இளைஞர்களோடு இணைந்து மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்களே, இன்று நான் யாரை பற்றி கொண்டிருக்கிறேன்? ஒப்பற்ற செல்வமாகிய என் ஆண்டவரை நான் பற்றி கொண்டிருக்கிறேனா? அல்லது மாறக்கூடிய இந்த உலக செல்வத்தை இறுக பற்றி கொண்டிருக்கிறேனா? பல நேரங்களிலே கண்ணுக்கு தெரிந்த சிறிய நேரம் மகிழ்வை கொடுக்கிற இந்த உலக இன்பங்களை, பொருள்களை, செல்வங்களை நாம் பற்றி கொண்டு ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை விட்டுவிட்டோம். இளைஞர்களுக்காக மன்றாடுவோம். இன்று அகில உலகம் எங்கும் இளைஞர்கள் இயேசுவிடம் திரும்பி வர வேண்டும். இயேசுதான் உண்மை செல்வம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே இன்று இன்பம் கண்டுகளிக்கின்ற அன்பு தம்பி தங்கைகளுக்காக ஜெபிப்போம். வேலையை தேடிக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். வழிமாறி அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். பொறுப்புணர்ந்து நாட்டுக்காகவும் திரு அவைக்காகவும் குடும்பத்திற்காகவும் உழைக்கின்ற நம்முடைய அன்பு இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக ஜெபிப்போம். வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். புனிதத்தை நோக்கி வழி நடத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தான் ஒப்பற்ற செல்வம், இயேசுதான் ஒப்பற்ற செல்வம். அதை அந்த இளைஞன் மறந்து விட்டான். அதனால்தான் அவனுக்கு முகவாட்டத்தோடு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு உள்ளங்களே, இதை நம்ம பிள்ளைங்களை ஒப்பு கொடுப்போம்.
நம்ம பிள்ளைகள் யாருமே முகமாட்டத்தோடு சென்று விடக்கூடாது. இயேசுவை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் கூட திரும்பி வர செபிப்போம். எந்த காரணத்தை கொண்டும் இயேசுவை இழந்து விடக்கூடாது. இதோ இந்த நேரத்திலே இந்த இளைஞர்களோடு சேர்ந்த நாமும் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மனிதனை தேடி சென்று உம்முடைய திருத்தூதர்களில் பலர் இளைஞர்களாகத்தான் இருந்தார்கள். இதோ நீரும் இளைஞராகத்தான் இருந்தேன். இளைஞர் இயேசுவே, எங்கள் இளைஞர்களை, இளம் பெண்களை உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒருவர் கூட ஆண்டவரே முகமாட்டத்தோடு சென்று விடக்கூடாது. நிறைவான ஆசீர் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். புனிதம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். குடும்பத்தை பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பு இந்த பிள்ளைகளிலே வளர வேண்டும். தெய்வ பக்தி இந்த பிள்ளைகளிலே வளர வேண்டும். நாட்டு பற்று இந்த பிள்ளைகளிலே வளர வேண்டும். இதோ நாளைய திரு அவை இந்த பிள்ளைகள் இல்லை, மாறாக இன்றைய திரு அவையே இந்த பிள்ளைகள் தான் என்று எங்களுடைய திருத்தந்தை அவர்கள் சொன்னது போல இதோ அவர்கள் பொறுப்புணர்ந்து உம்மை பின்பற்றி வர, உம்மிடம் திரும்பி வர இந்த பிள்ளைகளுக்கு அருளை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இளைஞர் இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அன்பார்ந்த நண்பர்களே, இதோ இந்த 1 மணி நேரம் ஆண்டவரோடு நாம் நம்முடைய இந்த நேரத்தை செலவிட்டோம். ஆண்டவர் நம் மத்தியிலே வந்து நமக்கு புதிய உத்வேகத்தையும் பலனையும் சக்தியும் தந்திருக்கின்றார். அன்று அவர் சீடருக்கு சொன்னது போல, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னதை போல இன்று நம் அனைவருக்கும் ஆண்டவர் அதே அழைப்பை கொடுக்கின்றார். நாம் உபயோகிக்கின்ற இந்த சமூக வலைதளங்கள் வழியாக ஆண்டவரை பற்றிய நற்செய்தி எடுத்து செல்வோம். நாம் பார்க்கின்ற நபர்கள் வழியாக அவர் அன்பு செய்ய சொன்னதை நாம் வாழ்விலே வாழ்ந்து காட்டுவோம். பிறரை புரிந்து கொள்கின்ற அந்த மனதை நாம் பெற்றுக்கொள்ள இதோ இறுதியாக இந்த பாடலை பாடி, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்கவே மாட்டேன். இந்த வரிகள் ஆண்டவரே எவ்வாறு அந்த சீடர்கள் எது வந்தாலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே போல இந்த நேரத்தில் இந்த பாடல் வழியாக ஆண்டவர் இயேசுவின் பின்னால் நாம் செல்ல இருக்கின்றோம். அவரை பிடிச்சு கொண்டு, அவரை கையை பிடிச்சிட்டு அவர் வழியிலே நடக்க இருக்கின்றோம். புதிய படைப்பாக புதிய உலகத்தை நோக்கி, மாற்றத்திற்கான உலகத்தை நோக்கி நாம் செல்ல இருக்கின்றோம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை ஆர்ப்பரித்து புகழ்வோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இந்த உலகத்தை நோக்கிய அந்த கவலைகளிலிருந்து விடுதலை தாரும். இந்த உலகத்தினுடைய பெருமைகள், செல்வங்கள், புகழ், அதை நோக்கிய அந்த பற்றுதலில் இருந்து விடுதலையை தாரும்.
ஆம், உடல் பொருள் ஆவி அனைத்தையும், என்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் உமது ஆலயம் ஆண்டவரே. இதோ உமது ஆலயத்திலே நீர் வந்து தங்கும் ஆண்டவரே, இதிலே நீர் வாசம் செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை உற்சாகத்தோடு பாடி, ஆண்டவர் நமக்கு செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி கூறி கரங்களை தட்டி அதே உற்சாகத்தோடு தொடர்ந்து பாடி ஜெபிப்போமா. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாகி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்துவிட்டே. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாகி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, நானவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் என் வேலையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் என் வேலையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். ஆண்டவரை புகழ்வோம். இதோ இந்த நேரத்திலே உற்சாகத்தோடு ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் செய்கின்றார். இதோ ஆண்டவர் நம் மத்தியிலே வீற்று இருக்கின்றார். இதோ சர்வ வல்லமை பொருந்திய ஆண்டவர் நம் மத்தியிலே நமக்காக வந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வை புதிய நோக்கி அழைத்து செல்கின்றார். இதோ ஆவியால் புதுப்பிறப்பு அடைந்த மக்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் ஆவியானவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு மணி நேரம் ஆம் ஆண்டவரே, இதோ உமது இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தினீரே, நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு உடனாக இருந்து இதனால் வரை பயன்படுத்தினீரே, எங்களை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தினீரே, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உமது சிலுவையின் அடியிலே, உமது சிலுவையின் ரத்தத்திலே, உமது சிலுவையின் நிழலிலே நாங்கள் தங்கியிருக்கின்றோம். புது படைப்படைத்த மக்களாக, புதிய உலகத்தை நோக்கிய மக்களாக, இளைஞர் இளம் பெண்களாக எங்கள் அனைவரும் அழைத்திருக்கின்றன ஆண்டவரே, நன்றி கூறுகின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இறுதியாக ஒரே ஒரு நிமிடம் நமக்காக, இந்த உலகத்திற்காக, குறிப்பாக இளைஞர்களுக்காக ஜெபிக்கும். எல்லோரும் கரம் உயர்த்தும், 2 கரங்களை உயர்த்தும். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பான இயேசுவே, இதோ இளைஞர்களோடு உம்மை புகழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இதோ இத்தனை பிள்ளைகள் உம்மிடத்திலே வந்து இந்த ஒரு மணி நேரம் உம் பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறார்களே, இதோ எங்கள் பங்கில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை மட்டுமல்ல, எங்கள் மறை மாவட்டம் தமிழகம் முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை இளைஞர்கள் உடைய பாத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இதோ பல நேரத்திலே இதோ இந்த பிள்ளைகள் உம்மை விட்டு வெகு தொலைவில் போதைகள் கடுமையாகி, சமூக வலைதளங்களுக்கு அடியாகி, தீய நண்பர்களுடைய உறவுகளுக்கு அடிமையாகி, சோம்பேறி தனத்தோடு ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாமலே பல நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே. நீர் லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்திலே திருத்தூதர்களை அழைத்தீரே, அதை போல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நீர் அழைத்ததற்காக நன்றி. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களையும் இளம் பெண்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆவியானுடைய பிரசனம் அவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய உள்ளங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. இதோ நீதி, அன்பு, நேர்மை, மன்னிக்கிற மனப்பான்மை, இதோ தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய பெற்றோர்களுக்காக, தங்கள் குடும்பத்திற்காக, திரு அவைக்காக உழைக்கிற நல்ல மனதை, அதற்கு தேவையான சக்தியை இதோ இந்த பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தும் ஆண்டவரே. படுக்கையா இருந்தவனை தொட்டு சுகப்படுத்தினீரே, அதை போல ஆன்மாக்களை தொடும் ஆண்டவரே, உடல் நோய்களை தொடும் ஆண்டவரே. நாங்கள் சுகம் பெற்று உம்முடைய அன்பு பிள்ளைகளாக வாழும் வரத்தை இந்த நேரத்திலே தாரும். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மரபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.